ஃபேன்சி செயின் மட்டும் இவ்வளோ கலெக்ஷன்ஸ். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒரு 10 பவுன் 15 பவுன் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் எல்லாம் ஒரு 3 பவுன் 2.5 பவுன் அந்த மாதிரி தான் மினிமம் வெயிட்டு. 2.5 பவுன் எல்லாமே கிடைக்காது ஆக்சுவலாக இந்த மாதிரி பீஸு. பாருங்கள் ரொம்ப பார்வையாக இருக்கும், சிங்க தலையெல்லாம் வர மாதிரி. நாளைக்கு டிசைன் பார்க்கலாம். இதில் வந்து அழகாக ஒரு 3 பால் எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு ஸ்டோனுக்கு கீழே. பேக் செயின் வேணுன்னா பேக் செயின் போட்டுக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு அந்த ரோப்பு கூட வேணாலும் போட்டுக்கலாம். இந்த பீஸ் பாருங்கள் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. மென்ஸு லேடிஸ் 2 பேருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ நல்ல 22 இன்ச்சிலேருந்து 24 இன்ச் வரைக்கும் இது வந்து காமனாக 2 பேரும் யூஸ் பண்ணுற மாதிரி செயின். ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் லைட் வெயிட்டில் நம்ம கொண்டு வந்திருக்கு. பாருங்கள் ரொம்ப பார்வையாக இருக்கும். அதை ஒர்க்கும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டல் ஃபினிஷிங் எல்லாம் போட்டு ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணியிருக்கு. ஏன்னா மென்ஸுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸு இருக்குது. இதோட சைஸை பாருங்கள். மாமலத்துல இருந்து வரும். இந்த ஷாப் வந்து இன்ஸ்டாகிராம் மூலியமா எங்களுக்கு தெரிஞ்சது. இங்க வந்து கலெக்ஷன்ஸ் வந்து லைட் வெயிட்லயே நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கிறதா நாங்க வந்து பார்த்தோம். அதனால இங்க வந்தோம். இங்க கஸ்டமர் சர்வீஸ் கவனிச்சவங்க வந்து ரம்யா நல்லா பண்ணாங்க. கலெக்ஷன்ஸும் சூப்பரா இருந்தது. ஓவராலா எல்லாமே நல்லா இருக்கு. கலெக்ஷன்ஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா நல்லா பண்ணு. கண்டிப்பா வருவோம். ஹாய், நவரத்னா ஜுவல்லரியிலிருந்து பாருங்கள் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. மென்ஸு லேடிஸ் 2 பேருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப வித்தியாசமான கலெக்ஷன்ஸு. ரெகுலராக நம்ம பார்க்குற மாதிரி பேட்டர்ன் இல்லை, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள் நிறைய பேட்டர்ன் வந்திருக்கு. ஜஸ்ட் இந்த பீஸோட வெயிட்டு பாருங்கள். ஒரு 3.5 பவுனுக்கு சூப்பரான ஒரு பேட்டர்னு. பார்த்தா ஒரு 10 பவுன் இருக்கிற மாதிரி தெரியும். நல்ல பார்வையாக இருக்கும். ஆனால் 3 பவுன் தான் வருது. பாருங்கள் ரொம்ப பார்வையாக இருக்கும். அதை ஒர்க்கும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டல் ஃபினிஷிங் எல்லாம் போட்டு ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணியிருக்கு. 28 கிராம் வருது. 24 இன்ச் லெங்க்த்தும் வருது. இப்போது ஜஸ்ட்டு கழுத்தில் போட்டால் கூட நல்ல பார்வையாக உங்களுக்கு நல்ல கிராண்டாக தெரியும். 28 கிராம் வருது. இதுக்கு ஒரு 2,88,000 வரும். 2,88,000 ரூபா வரும். நெக்ஸ்ட் பீஸ் பாருங்கள். இதுவும் ஆவரேஜ் அதே ப்ரைஸ் தான் வருது. 27,630 கிராம் வருது. ஓகே, 27 கிராமுக்கு மேலே ஒரு 630 மில்லி. இந்த ஃபினிஷிங்கும் பாருங்கள். இதுவும் பார்வைக்கு உங்களுக்கு ஒரு 5 பவுன் 6 பவுன் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கிற மாதிரி ஒரு செயின். நெக்ஸ்ட் பீஸ் பாருங்கள். ஜஸ்ட் 1.5 பவுன் தான் வருது. 1.5 பவுனுக்கு இது சூப்பராக இருக்கும். பாருங்கள் இதோட பார்வையும் வந்து உங்களுக்கு ஒரு 3 பவுன் மாதிரி. இது ஹோலோ டைப்பில் வர்ற ஒரு பேட்டர்னு, அதனால நல்ல பார்வையாக இருக்கும். லைஃப் இருக்கும். இந்த டைப்பு கொஞ்சம் பிரச்சனை இல்லை. நார்மலாக ஹோலோ ரோப் எல்லாம் கூட நமக்கு அவ்வளோ லைஃப் கிடைக்காது. இது வந்து லாங் லாஸ்டிங் இருக்கும். இது 23 கிராம். இதோட ஃபினிஷிங்கும் பாருங்கள். எல்லா செயினும் ரொம்ப வித்தியாசமான ஃபினிஷிங்கில் இருக்கும். ரெகுலராக நம்ம பார்க்குற மாதிரி ஒரு செயின் கூட இதில் இருக்காது. எல்லாமே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்கள். 9 கிராம் 740 மில்லி வருது. ஒரு 10 கிராம்னு வைங்க, ஒரு 1,03,000 அந்த ரேஞ்ச் வரும்.
இது ஒரு 18 கிராம் வருது. 17,800 தான் இருக்குது வெயிட்டு. நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 18 கிராம் சொல்கிறேன். 1,85,000 வரும். ஏன்னா மென்ஸுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸு. இவ்வளோ கலெக்ஷன்ஸு மென்ஸுக்கு நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டா. லேடிஸுக்கும் இருக்குது. இதில் காமனாக 2 பேரும் யூஸ் பண்ணுற மாதிரி பேட்டர்னும் இருக்குது. அதுவும் காமிக்கிறேன். இதுவும் 1.5 பவுனோட ஒரு பீஸ் தான். 1.5 பவுனுக்கு உங்களுக்கு ஒரு 1,23,500 வரும். இதுக்கு எல்லாமே ஒரு 12 13 அந்த மாதிரி வரும். ஏன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் கலெக்ஷனில் வரும். நார்மல் செயின் எல்லாம் நீங்கள் இப்போ ஒரு 2 பவுனுக்கு நம்மக்கிட்ட எடுக்கிற மாதிரி இருந்தால் 9%க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். 1.5 பவுனுக்கு மேலே நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 9%க்கு நம்மக்கிட்ட நீங்கள் செயின் வாங்கிக்கலாம். 3 பவுனாக இருந்தாலும் சரி, 4 பவுனாக இருந்தாலும் சரி. 5 பவுனுக்கெல்லாம் எடுக்கும்போது ஜஸ்ட் 8.5%க்கு நீங்கள் நம்மக்கிட்ட செயின் வாங்க முடியும். இந்த ஒரு பீஸ் பாருங்கள், 51க்கு மேலே ஒரு 480, ஒரு 51.5 கிராம், 52 கிராம் இருந்துச்சுன்னா 6.5 பவுன் வரும். 6.5 பவுனுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதோட சைஸை பாருங்கள். ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜஸ்ட்டு இப்படியே இருக்கும் பார்வை, போட்டு பார்த்தா வேறு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒரு 10 பவுன் 15 பவுன் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஹோலோ டைப் ஆனதுனால உங்களுக்கு பார்வை நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ மென்ஸுக்கு ஒரு செயின் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஷாப்பை விசிட் பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், செயினை ரொம்ப சூப்பராக இருக்கும். 10 பவுனுக்கு மேலே கண்டிப்பாக 12 பவுன் 15 பவுனுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிற மாதிரி ரொம்ப கிராண்டான செயினை. இதை பாருங்கள், ஒரு 1.5 பவுனுக்கு ஒரு சூப்பரான பேட்டர்னு. இது வந்து லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். காமனாக 2 பேர்த்துக்கும் யூஸ் பண்ணலாம். யூனிசெக்ஸாக வரும் இது. நெக்ஸ்ட் பேட்டர்ன் பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு 5 கிராம் தான் வருது. ஜஸ்ட்டு 5 கிராமுக்கு வர மாதிரி ஒரு பேட்டர்னு. இது ஒரு 20 இன்ச்சிலிருந்து உங்களுக்கு 24 இன்ச் வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த பேட்டர்ன் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நமக்கு வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி செய்கிற மாதிரி இருந்தாலும் செஞ்சுக்கலாம். 22 கிராம் கிட்ட வருது இந்த பீஸு. இது மென்ஸு லேடிஸ் 2 பேரும் போடுற மாதிரி ஒரு பேட்டர்னு. ஸ்பெஷல் கேட்டகரியில் வர ஐட்டம். அது டெல் ஃபினிஷிங் எல்லாம் பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் 8 கிராம் வருது. 8 கிராமோட செயின் பார்த்துக்கோங்க. 8 கிராம் 220 மில்லி வருது. கரெக்டாக ஒரு 8 கிராம் இருந்துச்சுன்னா ஒரு 82,000 அந்த மாதிரி வரும். இதே வந்து நான் எடுத்து சொல்கிறேன், இந்த செயினுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஒரு 12 13 அந்த மாதிரி வரும் பர்சன்டேஜ். ஆனால் நார்மலாக ஃபேன்சி, இந்த மாதிரி ஃபேன்சி இல்லாமல் நீங்கள் ரெகுலர் செயின் எடுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 9% கூட வாங்கிக்கலாம். 1.5 பவுனுக்கு மேலே இருக்கிற செயின். அது நீங்கள் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இது வந்து காமனாக 2 பேரும் யூஸ் பண்ணுற மாதிரி செயின். 1,23,500 வரும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்கள், 18 கிராம் 140 மில்லி வருது. பேட்டர்ன் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்படி வச்சு காமிக்கிறது. அப்போ அந்த பேட்டர்னோட அந்த இது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பீஸ் பாருங்கள், 14 கிராம் வருது. ஒரு 15 கிராம் கிட்ட வருது. கரெக்டாக ஒரு 16 கிராம் இருந்துச்சுன்னா 1,64,000 வரும். ஒவ்வொரு டிசைனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்த ஒவ்வொரு பேட்டர்னும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஒரே மாதிரி ஒரு பேட்டர்னும் இல்லை. நெக்ஸ்ட் இந்த பீஸ் பாருங்கள், 12 கிராம் 470 மில்லி. 1.5 பவுனுக்கு மேலே ஒரு 1/2 கிராம் மட்டும் எக்ஸஸ் வருது. 1,23,000 வரும். 1.5 பவுன் எடுத்தால் எக்ஸஸ் கொஞ்சம் ஒரு 1/2 கிராம் வரும்போது ஒரு 4,500 அந்த மாதிரி எக்ஸஸ் வரும். இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்கள், இது காமனாக 2 பேரும் போடலாம். 12 கிராம் வருது. 1,23,500 அந்த மாதிரி வரும். இந்த பேட்டர்ன் பாருங்கள், இதில் ஒரு டபுள் டிசைன் வர மாதிரி. இது 11 கிராம் 610 மில்லி வருது. ஒரு டபுள் பேட்டர்ன் வருது. 2 டிசைன் மிக்ஸ் பண்ணியிருக்கு. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு பீஸ் பாருங்கள், ஒரு 28 கிராம். இந்த பீஸ் நம்ம முதல்ல ஒன்று காமிச்சிருந்தேன் ஃபஸ்ட்டில். சேம் பீஸில் வந்து 2 பீஸ் ஒரே ஐட்டத்தில் மட்டும், ஏன்னா அது டிசைன் நல்லா இருக்குங்கிறதுனால 2 பீஸ் எடுத்தது நம்ம. இந்த பீஸ் பாருங்கள், 20 கிராம் வருது. 19 சம்திங் வருது. 2 lakhsக்கு மேலே ஒரு 5,800 எக்ஸ்ட்ரா வரும். உங்களுக்கு 2,80,000 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு ஐட்டம் வாங்கிக்கலாம். இதில் எல்லா பீஸிலும் உங்களுக்கு HYD ஹால்மார்க் இருக்கும். இங்கே பார்த்துக்கோங்க, எல்லா பீஸும் நான் வந்து நம்ம காமிக்கிறது கூட நீங்கள் விட்டுருங்க. நான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வர்றேன் அப்படின்னா HYD ஹால்மார்க்கு 6 டிஜிட்டல் நம்பர் இருக்கும், அதை காமிச்சு தர சொல்லுங்கள்.
ஜஸ்ட்டு ஒரு 2 கிராம் 1.5 கிராமுக்கு மேலே இருக்கிற எல்லா பீஸிலும் 2 கிராமுக்கு மேலே தான் HOD பண்ணணும்னு கம்பல்சரி இருக்குது. ஆனால் கூட நம்மக்கிட்ட ஒரு 1.5 கிராமில் எல்லா பீஸிலும் HOD இருக்கும். ஓகே, அப்போ HODங்கிறது உங்களுக்கு கம்பல்சரியாக வேணும். நீங்கள் வாங்குகிற பொருளில் கம்பல்சரியாக வேணும். அதனால நீங்கள் வாங்குகிற பீஸில் அது இருக்கான்னு செக் பண்ணி, ஷாப்பில் லென்ஸ் எல்லாமே வச்சுருக்கு. அப்புறம் இனி குவாலிட்டி உங்களுக்கு செக் பண்ணணும் அப்படின்னா சென்னை ஷாப்பில் மெயினாக வந்துட்டு வெயிட் பார்க்குற மெஷின் கூட இருக்குது, இந்த செக் பண்ணுற மெஷின். அதில் கூட நீங்கள் போட்டு காமிக்க சொல்லி அப்படி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் கொண்டு வர்ற பழசு கொண்டு வர்றது கூட அதில் செக் பண்ணி அது எவ்வளோ பியூரிட்டி இருக்குன்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கூட நமக்கு கொடுக்க முடியும். ஃபேன்சி செயின் மட்டும் இவ்வளோ கலெக்ஷன்ஸ், இவ்வளோ பேட்டர்ன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பேன், ஒவ்வொரு பீஸும் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் 6 கிராமிலிருந்து 52 கிராம் வரைக்கும் வர மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இது. மேக்ஸிமம் எல்லாமே நான் சொன்னேன் 20, 22 இன்ச்சிலேருந்து 24 இன்ச் வரைக்கும். இதில் இப்போ உங்களுக்கு அந்த லாங் பார்க்கும்போது தெரியுதில்ல, லெங்க்த்து பார்க்கும்போது தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 செயின் மட்டும்தான் ஒரு 20 இன்ச்சு அந்த மாதிரி வரும். மற்ற செயின் எல்லாமே நம்ம கழுத்து வலி போடுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கிராண்டாக இருக்கும். அப்போ இந்த பிரேஸ்லெட் பாருங்கள், இது உங்களுக்கு தெரியும் ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு ஐட்டம். இதெல்லாம் ஒரு 3 பவுனு 2.5 பவுன் அந்த மாதிரி தான் மினிமம் வெயிட்டு. 2.5 பவுன் எல்லாமே இது கிடைக்காது ஆக்சுவலாக இந்த மாதிரி பீஸு. பாருங்கள், ரொம்ப பார்வையாக இருக்கும். சிங்க தலையெல்லாம் வர மாதிரி. சிங்கம் இல்லை, புலி அல்ல. இதில் வந்து இந்த ஒரு பீஸ் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து சிங்கம். இந்த பீஸ் வந்து சிங்கத்தில் வந்திருக்குது. இது வந்து புலி. பாருங்கள், சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு 3 பவுன் இருக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்கும். வெயிட் பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு 17,920 18 கிராம்னு வைங்க. 2.25 பவுன் தான் வருது. 2.25 பவுனுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும் இந்த பேட்டர்னு. பாருங்கள், கையில் ஒன்று போட்டால் ரொம்ப கெத்தாக இருக்கும். ஓகே, 18 கிராமுக்கு எடுக்கணும் அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து ஒரு 1 லேக்கு மேலே ஒரு 93,000 வரும் 2.25 பவுனுக்கு. இந்த பேட்டர்ன் வந்து நார்மல் இப்போ செயினுக்கு சொன்ன பர்சன்டேஜ் கிடையாது, ஒரு 3-4% இருக்குது எக்ஸஸ் வரும். ஏன்னா அந்த ஒர்க் அந்த மாதிரி வருது. நெக்ஸ்ட் பீஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் ஆவரேஜ் அந்த வெயிட்டு தான் வருது, ஒரு 17.5 கிராம் அந்த மாதிரி வருது. லெங்த் இருக்குது. அது கொக்கி கூட வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொக்கி தான் கொடுத்துருக்கு. இந்த பாருங்கள், இந்த லாக்கு வந்து ஜஸ்ட்டு நம்ம இப்படி பண்ணுற மாதிரி லாக்கில் கொடுத்துருக்கு. ஓகே, இதுக்குள்ளே நம்ம இது பண்ணி கரெக்டாக போட்டுக்கலாம். இதோட வெயிட்டும் வந்து அதான் ஒரு 17.5 கிராம்குள்ளே வருது. அதை விட ஒரு 5,000 கம்மியாக வரும் இந்த பீஸ். ஓகே, 1,87,500 வரும். ஓகே, அப்போ இந்த மாதிரி பீசஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தது. அதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கு. மயில் இறகெல்லாம் வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்குள்ளே போய் அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். அதில் வெட்டிங் செட்டெல்லாம் கொஞ்சம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு லைட் வெயிட்டில். வெட்டிங் இருக்குது அப்படின்னா நான் எப்போவும் சொல்கிறதே தான் இப்போவும் சொல்கிறேன், கண்டிப்பாக நம்ம ஷாப்பு சென்னை ஷாப்போ மேட்டுப்பாளையம் ஷாப்பு விசிட் பண்ணுங்கள். சென்னையில் எங்கே இருக்குது அப்படின்னா அண்ணா நகர் வெஸ்ட்டில் திருமங்கலம் வெல்கம் காலனியில் நம்ம ஷாப் இருக்குது. மேட்டுப்பாளையத்தில் பஸ் இறங்கி பஸ்ஸில் வரவங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 30-40 மீட்டர் அன்னூர் ரோட்டுக்கு நடந்து வந்துருச்சு அப்படின்னா ரைட் சைடில் நம்ம கடை இருக்கும். ஓகே, அப்போ கண்டிப்பாக வெட்டிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வெட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு டைம் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணும்போது முதலே இங்கே வந்திருக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக தோணும் உங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் லைட் வெயிட்டில் நம்ம கொண்டு வந்திருக்கு. அடுத்ததாக வந்துட்டு நம்ம பாலிக்கா டிசைன் பார்க்கலாம். பாலிக்கா டிசைனில் நிறைய பேட்டர்ன் வந்திருக்கு. நிறைய அப்படின்னா நீங்கள் பாருங்கள், இவ்வளோலாம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஷாப்புக்கு போனால் இவ்வளோலாம் வச்சுருப்பீங்களா? இது நிறைய பேர் சொல்கிற வீடியோவில் காமிக்கிற கடைக்கு போனால் இல்லைங்கிற அந்த மாதிரி. ஏன்னா பீசஸ் வந்து இப்போ இவ்வளோ பீசஸ் காமிக்கிறல, இது வந்து ஆக்சுவலாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து நம்ம ஷாப்புக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது உங்களுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு வீடியோவுக்காக. இந்த பீசஸ் இனி சென்னை ஷாப்புக்கும் மேட்டுப்பாளையம் ஷாப்லையும் டிவைட் பண்ணி நம்ம வந்து கொடுத்துரும். இது அந்த ஷாப்பில் இருக்கும். இந்த பீசஸ் வந்து இதோட மூவிங் எப்படி இருக்குது, இதோட டிமாண்ட் எப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பீஸு நெக்ஸ்ட் வீக்கில் கடையில் இருக்குமாங்கிறது. அதனால நம்ம எப்போவுமே நம்மளோட வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு பீஸ் 2 பீஸ் வச்சுட்டு வீடியோ பண்ணவே மாட்டேன் எப்போவுமே. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பான். ஏன்னா நமக்கே தெரியும், இப்போ இந்த பீஸு ஒவ்வொரு பீஸோட டிமாண்ட் நமக்கு தெரியும். முதல்ல வீடியோ பண்ணும்போது அதுக்கு எவ்வளோ என்கொயரிஸ் வந்திருக்கு, எவ்வளோ எத்தனை பேர் வந்து எடுத்துகிட்டு போயிருக்குங்கிறது நமக்கு தெரியுங்கிறதுனால மேக்ஸிமம் எல்லா பேட்டர்னும் வந்துட்டு
இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பீசஸ் ஜாஸ்தி இருக்கும் நம்மக்கிட்ட. இதிலே கலர்ஸ் பாருங்கள், பேட்டர்ன்ஸ் பாருங்கள், வெயிட் டிஃப்ரென்ஸ் ஜஸ்ட் 3 கிராம்லேருந்து ஒரு 8 கிராம் வரைக்கும் இருக்கிற மாதிரி பேட்டர்ன்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் கலரு டிஃப்ரெண்ட் ஹேங்கிங்ஸ் வர மாதிரி இருக்கும். இந்த டைப்பில் பார்த்தா ஹேங்கிங் வரும். இதே வந்து ஹேங்கிங் இல்லாமலும் வேணும் அப்படின்னா இந்த டைப்பு ஹேங்கிங் இல்லை. இதில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறைய பேர் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் லைட் வெயிட்டில் இப்போ 3 கிராமுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாலக்க டிசைன் சான்ஸே இல்லை. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூட வேறு எந்த ஷாப்பில் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பீஸ் எனக்கு வேணும், ஆர்டர் கூட பண்ணித்தர முடியுமா அப்படின்னு கேட்டு பாருங்கள். ஆனால் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, நம்மக்கிட்ட இந்த பீஸு எப்போவுமே மேக்ஸிமம் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் லாங்கிலிருந்து வரவங்க மட்டும் வந்து திருப்பி போகக்கூடாதுங்கிறதுனால நம்ம எப்போதும் ரிக்வஸ்ட் பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷாப்புக்கு வாங்க. 2 நம்பரும் நம்மளோட மேட்டுப்பாளையம் ஷாப் நம்பரும் சென்னை ஷாப் நம்பரும் இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தெரியாதவங்க யார்கிட்டையாவது ஒன்று எடுத்து கொடுக்க சொல்லிட்டு கூட நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் பாருங்கள். இந்த செயின் வந்து உங்களுக்கு பாக்ஸ் செயின் வீச் செயினில் தான், இது 2 செயினில் தான் இது மெயினாக வருது. ஏன்னா அந்த 2 செயினும் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ சீக்கிரமாக வந்து கட் ஆகாது. அப்புறம் இதெல்லாம் நெக்கில் அப்படியே கிடக்கும்போது கட் ஆகிறதுக்கு சான்ஸும் இல்லை. இதுக்கு பின்னாடி பேக் செயின் போட்டுக்கலாம். 1.5 கிராம்லேருந்து பேக் செயின் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நீ ரோப்பு போனோம் அப்படின்னா ரோப்பு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு 2 கிராம் தான் வருது. 2 கிராம் வரும்போது உங்களுக்கு அப்ராக்சிமேட் வந்து 2 கிராம் 70 மில்லி வருது. பாருங்கள், 2 கிராமுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. நான் 2 கிராமுக்கு ரேட்டே போட்டு வைக்கல. 2.5 கிராமுக்கு வந்து 26,400 26,400 வரும்னு. ஆனால் இது வந்து ஜஸ்ட்டு 2 கிராம் தான் வருது. அதிலும் உங்களுக்கு ஸ்டோன் லெஸ்ஸும் கூட வரும். ஸ்டார்டிங் ப்ரைஸ் நான் சொன்னால் கொஞ்சம் நல்லா 21,000க்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்கள், இதிலே வந்து கலர் டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது பார்த்துக்கோங்க. க்ரீன் கலர் இருக்குது, ஓகே. அப்புறம் ப்ளூ இருக்குது, இதை பாருங்கள் ப்ளூவில் வந்திருக்கு. இதில் எல்லாத்திலும் உங்களுக்கு 3 இது ஸ்டோன்னு சொல்லலாம். ஆனால் இதோட வெயிட் உங்களுக்கு லெஸ் பண்ணி கொடுப்பேன். இது அவ்வளோ வெயிட் வராது, ஆக்சுவலாக ஒரு அட்ராக்ஷனுக்காக கொடுக்கறது இது. இதில் க்ரீன் கலர் ஒன்று வச்சு காமிக்கிற பாருங்கள். ஓகே, வெயிட்டு 2 கிராம் 350 மில்லி வருது. அந்த ரேட்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லை, ஒரு 21,000 அந்த ரேஞ்சு தான் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா கலரும் இருக்குது இதில். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வெயிட்டாக வரும்போது டிசைனும் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக வரும் உங்களுக்கு. ப்ளூ கலர் பாருங்கள். ப்ளூ கலரில் வந்து மொத்தம் 3 கலரு, ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதோட கம்மலும் இருக்குது. ஜஸ்ட்டு கம்மல் காமிக்கிறதுக்கு இப்போ டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதோட கம்மல் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க பாலக்கா கம்மல். இது ஒரு 2.5 கிராம் கிட்ட வருது. இப்போ இந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு 26,000 அந்த மாதிரி வரும். ஒரு 2.5 கிராம் கிட்ட வருது இல்லை. அதனால் நீ ஒவ்வொரு பீஸும் உங்களுக்கு எடுத்து காமிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே இந்த வெயிட்டில் தான் இருக்குது. சிம்பிளாக பார்த்தா 1, 2, 4, 6, 8, 10, 12, 13 பீஸ் 14 பீஸ் இருக்குது இந்த வெயிட்டில். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1 வீக் கழித்து 10 டேஸ் கழித்து வரும்போது இந்த பீஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு எப்போ வேணாலும் இந்த பீஸை என்னால் அரேஞ்ச் பண்ணி தர முடியும். ஒரு 10 or 50 டேஸ் டைம் கொடுத்தா நம்ம அரேஞ்ச் பண்ணி தர முடியும். அப்புறம் இது பாருங்கள், இதோட வெயிட்டும் பாருங்கள் கம்மியாக இருக்கும், ரொம்ப கம்மியான வெயிட்டு. அதில் 3 பீஸ் இருந்திருக்கு. இதில் வந்துட்டு 8 பீஸ் 9 பீஸ் இருக்குது. 4 கிராம் 700 மில்லி வருது. ஆனால் இதிலே 1/2 கிராம் உங்களுக்கு ஸ்டோன்லெஸ் வரும். இப்போ அந்த டேக்கில் எழுதியிருக்கிறது பாருங்கள், 1/2 கிராம் ஸ்டோன்லெஸ் வரும்போது 4 கிராம் 200 மில்லி தான் வரும். அப்போ கரெக்டாக ஒரு 4 கிராமுக்கு வந்து ஒரு 42,000 வரும். இதோட பர்சன்டேஜ் சொல்லலை, 15லேருந்து ஒரு 17 வரைக்கும் அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வரும். 15%லேருந்து 17% வரைக்கும் வரலாம். ஏன்னா சின்ன வெயிட் எடுக்கும்போது 1-2% எப்போதுமே எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அது கண்டிப்பாக எக்ஸஸ் வரும். இதே நல்ல ஹெவியாக இதே வந்து ஒரு 16 கிராமுக்கு நீங்கள் எடுத்தால் ஒரு 13-14% கூட வாங்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு பீஸ் பாருங்கள். இது 2 கிராம்லேருந்து ஒரு 8 கிராம் வரைக்கும் தான் இருக்குது. இவ்வளோ கலெக்ஷன்ஸும் அந்த வெயிட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு வருது. ப்ளூ கலரு, ப்ளூ கலர் பாருங்கள், 7 கிராம் 200 மில்லி. இதில் உங்களுக்கு ஸ்டோன்லெஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 800 மில்லி வருது. உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் எல்லா கலரும் இந்த ஸ்டாண்டில் வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சது வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த பீஸ் இருக்கா அப்படின்னு
கேட்டதுக்கப்புறம் வாங்க. ஓகே, இதோட ப்ரைஸ் வந்து 7 கிராம் 200, 7 கிராமுக்கு சொல்கிறேன் 73,500 வரும். அதிலே வந்து ரெட் கலர் பாருங்கள், லெங்த் இருக்குது. ஓகே, இந்த அளவுக்கு லெங்த் கிடைக்கும். பேக் செயின் வேணுன்னா பேக் செயின் போட்டுக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு அந்த ரோப்பு கூட வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பேட்டர்ன். இது வந்து நமக்கு ரொம்ப டிமாண்டு, எப்போதும் என்கொயரி வர்ற ஒரு ஐட்டம். இப்போ ஆல்ரெடி இந்த பீஸ் அவைலபிள் இல்லை, அதனால தான் இவ்வளோ பீசஸ் நம்ம எடுத்திருக்கு. இவ்வளோ பீசஸ் நான் காமிச்சிட்டு கூட நாங்கள் போகும்போது இந்த பீஸ் இல்லைன்னு கண்டிப்பாக சொல்லாதீங்க. ஏன்னா இந்த பீசஸ் வந்து அவ்வளோ டிமாண்ட் இருக்கிறத பொறுத்து தான் பீசஸ் கடையில் இருக்கும் நம்மக்கிட்ட. நம்ம வந்து எப்போவுமே மேக்ஸிமம் பீசஸாக அரேஞ்ச் பண்ணுவேன். இந்த பீஸ் பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்ச பீஸில் வந்து இந்த ஹேங்கிங் இல்லை. இதில் வந்து அழகாக ஒரு 3 பால் எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு ஸ்டோனுக்கு கீழேயும் கொடுத்துருக்கு. அதனால் இது கொஞ்சம் கூட அட்ராக்டிவாக இருக்கும். இது எல்லாமே போட்டால் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியணும்னு இருக்கும். அதனால் கண்டிப்பாக அது நம்ம இதில் ஆட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு கலரு ஒவ்வொரு வெயிட்டில் இருக்கிற பீஸஸும் போடும்போது எப்படி இருக்கும், நெக்கில் போட்டால் எப்படி இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவும் வெயிட் ஆவரேஜ் வந்து 7 கிராம் வருது. ஓகே, 7 கிராமுக்கு நம்ம அப்போ சொன்னேன் இல்லை, ஒரு 73,500 போல் வரும். இதில் உங்களுக்கு ஸ்டோன்லெஸ் வருது, 540 மில்லி ஸ்டோன்லெஸ் பண்ணிவிட்டு 1/2 கிராமுக்கு மேலே ஸ்டோன்லெஸ் வருது. அப்புறம் 450 மில்லி மட்டும் அந்த ஸ்டோன் சார்ஜ் மட்டும்தான் நீங்கள் கொடுக்க வேண்டி வரும். அப்புறம் க்ரீன் பார்த்தேன், ப்ளூ பார்த்தேன். க்ரீனில் வந்துட்டு இந்த ஹேங்கிங் இல்லாமல் பாருங்கள். ஓகே, இதுவும் ஆவரேஜ் அந்த 7 கிராம் அந்த மாதிரி வெயிட்டு தான் வரும். ஆமாம், இதுவும் அதே ப்ரைஸ் தான் வரும், 73,500 வரும். நான் கொஞ்சம் வீடியோ ஸ்பீடாக தான் கொண்டு போகிறேன். எல்லா பீஸஸும் உங்களுக்கு எடுத்து காமிச்சு இது பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு. இந்த பீஸ் பாருங்கள், இது கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா அந்த லீஃப் எல்லாம் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன். ஒரே ஒரு பீஸ் மட்டும் கழுத்தில் போட்டாலே அதோட லுக்கே வேறு. சாரி எல்லாம் உடுக்கிறவங்களுக்கு சுற்றுறவங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்கும். இது ஒரு 9 கிராம் வருது. ஆனால் இதில் உங்களுக்கு ஸ்டோன்லெஸ்ஸே 1 கிராமுக்கு மேலே ஸ்டோன்லெஸ் வருது. ஓகே, ஸ்டோன் சார்ஜ் மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டி வரும். இப்போ இதுக்கு பில்லு வரும்போது உங்களுக்கு 110 லெஸ் ஆகுது. இப்போ 9,260 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 8,100 தான் இதோட வெயிட் வரும். 8 கிராம் எடுத்தால் ஒரு 84,000 வரும் இன்றைக்கி ரேட்டுக்கு. அப்புறம் ப்ளூ கலரில் வந்து ஹேங்கிங் வருது. ஹேங்கிங் இல்லாமல் நம்ம பார்த்தல, ப்ளூவில் வந்து ஹேங்கிங் வர மாதிரி. ஏழு கிராம் தான் வருது. இதிலும் ஸ்டோன்லெஸ் 600 மில்லி ஸ்டோன்லெஸ் வருது. ஓகே, 7 கிராம் 600 மில்லி, 7 கிராம். ஓகே, 600 மில்லி போனால் இது ஒரு 6.5னா ஒரு 66 அந்த ரேஞ்ச் வரும். 66,000 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் வாங்கிக்கலாம். ஓகே, அப்புறம் கம்மியான வெயிட்டில் பாருங்கள். நாலு கிராம் 780 மில்லி. இதிலும் உங்களுக்கு ஒரு 400 மில்லி ஸ்டோன்லெஸ் வருது. ஓகே, அப்போது 4 கிராம் 300 மில்லி தான் வரும். ஒரு 4 கிராம் அப்படின்னா ஒரு 42,000க்கு இந்த மாதிரி ஒரு நெக்லஸே நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதிலும் வந்து 3 கலர் இருக்குது. இந்த கலர் பார்த்துக்கோங்க, க்ரீன் கலரு. நான் போதும்னு நினைக்கிற எல்லாமே உங்களுக்கு எடுத்து காமிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கலரிலும் ஒவ்வொரு பீஸும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஜஸ்ட்டு காமிக்கிறேன். ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சா எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுவும் அதே வெயிட்டு தான் வரும், ஒரு 4 கிராம். 4,770னா 400 மில்லி லெஸ் போக ஒரு 4,300 அந்த மாதிரி வரும். நான் சொல்கிற ரேட் எல்லாமே இன்றைக்கி ரேட்டை பேஸ் பண்ணி தான் நான் ரேட் சொல்கிறேன். ரேட் வந்து எவ்ரிடே கோல்டு ரேட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு தெரியும், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 4 கிராமில் பார்த்தேன். இந்த பீசஸ் எல்லாமே உங்களுக்கு 4 கிராம் வரும். இது ஒவ்வொன்றும் கரெக்டாக இப்படியே காமிச்சா, மேலே இருந்து காமிச்சா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ காமிக்கிற பீசஸ் எல்லாமே 4 கிராம் பீஸு. ஏன்னா எவரேஜ் எல்லா வெயிட்டும் நான் காமிச்சிருக்கு. உங்களுக்கு இதில் ஏதாவது பீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 3 கலர் வருது. ஜஸ்ட்டு 2.5 கிராம் 2 கிராம்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. 8 கிராம் வரைக்கும் தான் வரும். மேக்ஸிமம் 8 கிராம் 7 கிராம்க்குள்ளே தான் இருக்கும். ஓகே, இதோட வீடியோஸ் உங்களுக்கு தனியே பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் இருக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்துச்சு அப்படின்னா யூடியூப் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது வித்தியாசமான கலெக்ஷன்ஸு நான் ஓப்பனாக சொல்கிறேன். நம்மளோட வீடியோ நம்ம போட்டிருக்கிற நம்மளோட சேனலில் போட்டிருக்கிற மாதிரி அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமான கலெக்ஷன்ஸு நம்ம கொண்டு வந்த மாதிரி வேறு எந்த ஒரு சேனலும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் நம்மளோட இன்ஸ்டா பேஜிலும்
யூடியூப் சேனலும் இருக்குது. கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். சேனலுக்குள்ளே போகாதவங்க பார்க்காதவங்க இன்ஸ்டாலாம் மெயினாக பாருங்கள். இன்ஸ்டாலாம் வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் கிடக்கும். ஓகே, எப்போவுமே லிங்கு உங்களுக்கு இன்ஸ்டா லிங்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நவரத்னா ஜுவல்லர்ஸு சென்னையில், நவரத்னா ஜுவல்லர்ஸ் சென்னைன்னு அடித்தாலே உங்களுக்கு இன்ஸ்டாக்குள்ளே போகலாம். மேட்டுப்பாளையம் அடித்தா 2 இன்ஸ்டா இருக்குது நமக்கு. 2 இன்ஸ்டாக்குள்ளே போனாலும் மேக்ஸிமம் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, அப்புறம் இந்த பீசஸ்ஸு இந்த லைன் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு 5 கிராம் 6 கிராம் அந்த ரேஞ்சு வரும். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தது இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் 4 கிராம்குள்ளே வர மாதிரி 4 கிராம் அந்த ரேஞ்சு வரும். இது ஒரு 6 கிராமுக்குள்ளே 5.5 6 கிராம் வரும். இது எல்லாமே இதுவும் அந்த ரேஞ்சு தான் வருது. இந்த பெருசு மட்டும் அந்த காய் வந்து இந்த ஸ்டோன்ஸ் இது வச்சுருக்கிறது எக்ஸ்ட்ரா லெங்த் வரும்ல. இப்போ இதில் ஒரு 4 5 எக்ஸ்ட்ரா வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன வேரியேஷன் மட்டும்தான் வருது எல்லாமே. இப்போ இந்த பீசஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு 7 கிராம் 6.5 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும். இது வந்து இப்போது மண்டேயிலிருந்து உங்களுக்கு சென்னை ஷாப்பு மேட்டுப்பாளையம் ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும் இந்த பீசஸ் எல்லாமே. ஏன்னா இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதே நம்ம வந்து டியூஸ்டே வெனஸ்டே போல் தான் இல்லை ஞாயிற்றுக்கிழமை அப்டேட் ஆகும்ல இந்த வீடியோ. ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அப்போது வீடியோ மெயினாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் தேடி பார்க்குறா. ஒவ்வொரு கடையில் நம்மளோட வீடியோ பார்க்கும்போது நிறைய பேர் சொல்கிறா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நாங்கள் பார்த்ததே இல்லை. கடையில் வந்து நம்மளோட ரிவ்யூஸ் பாருங்கள், வித்தியாசமாக சொல்கிறாங்க எல்லோரும். இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை, எப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குற எல்லோரும். நிறைய பேட்டர்னு வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். அதுவும் நான் எப்பவும் சொல்கிறேன், வெட்டிங்னு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸு உங்களோட பட்ஜெட்டில் நீங்கள் வெயர் பண்ணி உங்களுக்கு அழகாக ஒரு ஃபோட்டோவில் எடுத்து எந்த மாதிரி செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் போயிட்டு கூட டிஸ்கஸ் பண்ணி அப்புறமே கூட வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் அட்வான்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் எடுக்கிற ஐட்டம் இப்போ எடுத்து வச்சுட்டு போகிற மாதிரி இருந்தால் ஜஸ்ட் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கூட போகலாம். அதுவும் இல்லாமல் செயினை நான் டீட்டெயிலாக காமிச்சேன், உங்களுக்கு செயினை டீட்டெயிலாக காமிச்சேன். ஓகே, எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸு. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸு இவ்வளோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாமே புது டிசைன்ஸ். நான் ரெகுலராக காமிக்கிற ஒரு பேட்டர்ன் கூட இதில் காமிக்கல. எல்லாமே வித்தியாசமான கலெக்ஷன்ஸு. அப்போ கண்டிப்பாக சேனல் இனியும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்துச்சு அப்படின்னா யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா போய் பார்க்காதவங்களும் இன்ஸ்டாவிலும் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கவங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோஸும் நம்மளோடது மெயினாக வந்துட்டு ஒரு பிஸ்னஸுக்காகங்கிறத விட புது புது டிசைன்ஸ் வந்துட்டு மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தினால தான் நம்ம வந்துட்டு இந்த வீடியோஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறது. கண்டிப்பாக ஷாப்பு விசிட் பண்ணாதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சென்னையில் அண்ணா நகர் வெஸ்ட்டில் இருக்குது, திருமங்கலத்தில். ஓகே, அப்புறம் மேட்டுப்பாளையத்தில் அன்னூர் ரோட்டில் தான் நம்ம ஷாப் இருக்குது. அன்னூர் கிடையாது, அன்னூர் ரோட்டில் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 30-40 மீட்ரு நடந்து வந்துருச்சுனாலே நம்ம ஷாப் உங்களுக்கு தெரியும். அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் சென்னை ஷாப்பு மேட்டுப்பாளையம் ஷாப்போட நம்பர் இருக்குது. காண்டாக்ட் பண்ணோன்னா அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். லாங்கிலேருந்து வர்றவங்க கண்டிப்பாக ஜஸ்ட் ஒரு கால் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்டோட அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. லாங்கிலேருந்து வரவங்க சொல்கிறேன், கிட்டே இருந்து வரவங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல. இப்போ நம்ம வந்து இல்லைன்னு சொன்னால் கூட 2-3 நாளில் அரேஞ்ச் பண்ணி அவங்கள கால் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் லாங்கிலேருந்து வரும்போது உங்களுக்கும் அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.